11th Standard Business Max, Chapter 7 Financial Mathematics, Example 7.4. A person deposits rupees 4,000. இதில் AC equal to என்ன வந்துடுது 4,000 வந்துட்டு. AC equal to 4,000. அப்புறம் rate of interest என்ன கொடுத்துருக்காங்க 14%. IC equal to 14% or 14/100 அல்லது இதையும் சுருக்கி 0.14 எழுதிக்கிறோம். ஐஸ் ஈக்குவல் டு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க. அதனால் என்ஸ் ஈக்குவல் டு 10 எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இதில் நமக்கு கேட்டிருக்கிறது பிகினிங் ஆஃப் எவரி இயர். இந்த பிகினிங் ஆஃப்ங்கிறப்ப மட்டும் நமக்கு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு A/I into 1 plus I power n minus 1 அப்படின்னு இருக்கும். இதோட என்னன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் சேர்க்குறோம். 1 plus I அப்படிங்கிறத சேர்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் இந்த தொகை அடுத்த வருஷம் மறுபடியும் இன்னொரு தடவை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு 1 plus I அப்படிங்கிறது சேருது. ஃபார்முலாவில் இந்த ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். இதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். என்னது இதில் இருக்கிற வேல்யூ அப்படியே கொடுக்குறோம். ஏக்கு பதிலாக 4,000, ஐக்கு பதிலாக என்னென்னா 0.14. அதுக்கப்புறம் இங்கே 1 plus I 1 plus 0.14 1 plus 0.14 பவர் n. என்னங்கிறது என்னென்னா 10 minus 1. எல்லா வேல்யூயும் நம்ம கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு இந்த 4,000/14 0.14 நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால் அதன் மூலமாக என்ன செஞ்சிடும் இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 28,571.42 வருது. இதுக்கு இதை 1 plus 0.14 1.14. அதே போல் இங்கேயும் 1.14 பவர் 10 minus 1. இந்த இடத்துல மறுபடியும் இப்போ என்ன செய்கிறோம் இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிடுறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 32,571.4188. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம் யூஸிங் கால்குலேட்டர். அப்புறமேலுக்கு 1.14 பவர் 10 வேல்யூ நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது 3.707. அதை எடுத்து எழுதிடும். 3.707 minus 1 is equal to 3251.4188. இதிலேருந்து 1 லெஸ் பண்ணிட்டோம்னா 2.707. அடுத்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 88,170.830 வருது. இது அப்படியே ரவுண்ட் ஃபிகராக மாற்றிடும். அதாவது ஏசி ஈக்குவல் டு ருபீஸ் 8817. இங்கே 5க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு 1 இதோட சேர்த்துறோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.